அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் பயிலும் மாணவர்களும் அல்லது ஜோதிடத்தில் மீது ஆர்வம் உள்ளவர்களுக்கும் தசாபுத்தி எவ்வாறு வேலை செய்கிறது, அதை எவ்வாறு கணிப்பது என்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அதை ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக ஆய்வு மேற்கொள்ளலாம். ஜாதகர் பிறந்திருப்பது மிதுன லக்னம், மகர ராசி. லக்னாதிபதியான புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் ராகு பிடியில் இருக்கிறார். குருவின் பார்வையிலும் இருக்கிறார். லக்னத்தில் சனி இருக்கிறார். லக்னத்தில் சனி இருப்பது நிஷ்பலம் என்ற அமைப்பை கொடுக்கும். அதாவது நீச்சத்திற்கு சமமான சனி அங்கே லக்னத்தில் இருக்கிறார். தற்போது ஜாதகருக்கு ராகு தசாவில் சனி புக்தியில் குரு அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. ராகு செவ்வாயைப் போல் செயல்படுவார். செவ்வாய் இங்கே 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். செவ்வாயின் தசாபுத்தி காலங்களில் அவர் 6ஆம் வீட்டு பலனையே அதிகமாக கொடுப்பார். 2 ஆதிபத்தியம் கொண்ட ஒரு கிரகம் எந்த வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்த வீட்டின் பலனைத்தான் அதிகமாக செய்யும். அதனால் செவ்வாய் இங்கே 6ஆம் வீட்டு வேலையைத்தான் அதிகமாக செய்வார். 6ஆம் வீடு என்பது கடன், நோய், வம்பு வழக்குகளை கொடுக்கும். மேலும் மிதுன கன்னி லக்னத்திற்கு வரக்கூடாத ஆகாத தசாபுத்தி என்பது செவ்வாய் தசாபுத்திதான். தற்பொழுது ராகு தசா என்பது செவ்வாயைப் போல் செயல்படுவார். மேலும் சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. சனி லக்னத்தில் இருந்து 3, 7, 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை நேரடியாக தொடர்பு கொள்கிறார். அதாவது 7ஆம் அதிபதியும் பார்க்கிறார், 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அதனால் 7ஆம் வீடு திருமணம், கூட்டு வியாபாரம் போன்ற விஷயங்களை கூறும். 7ஆம் வீட்டை தொடர்பு கொண்ட சனி திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கத்தான் பார்ப்பார். ஏனென்றால் அவருக்கு எந்த சுப கிரகங்களின் தொடர்புகள் இல்லாததால் அவர் தசாபுத்தி காலங்களில் அவர் 7ஆம் வீட்டு உள்ள பிரச்சனைகளை கொடுப்பார். முன்பே சொன்னது போல் தற்பொழுது ஜாதகருக்கு ராகு தசா, சனி புக்தி, குரு அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது ஜாதகரின் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்ப்போம். ஜாதகர் காதலித்துக் கொண்டிருந்தார். பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி காதல் திருமணத்திற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். சரியாக 7ஆம் வீட்டு அதிபதியான குரு அந்தரம் வரும்பொழுது திருமணத்திற்கான நாளும் குறிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் காதலிக்கும் நபர் மனதை மாற்றிக்கொண்டு திருமணம் வேண்டாம் என்று திருமணத்தை நிறுத்திவிட்டார். இதனால் ஜாதகர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை என்ற அளவிற்கு சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் போலீஸ் புகாரும் ஏற்பட்டது. ஜாதகர் இந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திப்பதற்கான காரணங்களை தற்பொழுது பார்ப்போம். முன்பே கூறியது போல் ராகு செவ்வாயை போல் செயல்படுவார். செவ்வாய் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். அதனால் செவ்வாய் கடன், நோய், எதிரி இந்த 3ஐயும் கொடுத்தார். திருமணத்திற்காக கடன் வாங்கினார். தற்கொலை முயற்சிக்காக அவர் மருத்துவமனையில் 1 வார காலம் சிகிச்சையில் இருந்தார். இதன் மூலமாக செவ்வாய் தனது 6ஆம் வீட்டு வேலையை செய்துள்ளார். லக்னத்தில் நிஷ்பலமான இருக்கும் சனி 3, 7ஆம் இடத்தை அதிகமாக வேலை செய்கிறார். அதாவது 3ஆம் வீட்டில் இருக்கும் குருவையும் பார்த்து 7ஆம் வீட்டை வேலையும் செய்தார். அதாவது திருமணம் மூலமாக பிரச்சனைகளை கொடுத்தார். குரு 7ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் வீட்டில் மறைந்து சனியின் பார்வையில் இருப்பதால் குரு அந்தரம் வரும்பொழுது
7ஆம் வீட்டு வேலையான திருமணம் மூலமாக பிரச்சனைகளையும் கொடுத்தார். இதன் மூலமாக கிரகங்கள் தனது தசாபுக்தி காலங்களில் எவ்வாறு வேலை செய்யும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.